உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால், தனியார் பள்ளி கல்லூரியிலே வேலை செய்த ஆசிரியர்கள், தனியார் துறைகளிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள், அவர்கள் தங்களுடைய பிஎஃப் சேமிப்பின் மூலமாக ஒரு சிறு பென்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இப் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 95. பிஏ சங்மா என்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு லேபர் மினிஸ்டர் மத்திய அரசாங்கத்திலே இருந்தபோது அவர் 1995 இதை உருவாக்கி, இப்படி அரசாங்கத்திலே வேலை செய்யாத மக்களுக்கு ஒரு பென்ஷன் வர வேண்டும் என்பதற்காக அவர் அன்னைக்கு நமக்கு உருவாக்கி கொடுத்தார். ஆனால் அந்த பென்ஷன் குறைவான ஒரு பென்ஷன் முதலில். இரண்டாவது, அது ஆண்டுதோறும் கொஞ்சம் கூட ஒரு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. 2000 ஒருவர் 3000 ரூபாய் வாங்கினால் 2020 2025 கூட அவர் அதே பென்ஷனை தான் வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் விலைவாசி எல்லாம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி மத்திய அரசாங்கத்திடம் பலமுறை நாம் சொல்லியும் ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் அதற்காக ஒரு கமிட்டி போட்டார். அதற்காக பார்லிமெண்ட்லேயே ஒரு கமிட்டி போட்டு ஒரு சில விஷயங்களை அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அவர்கள் இந்த தனியார் துறையிலே வேலை செய்தவர்களுடைய பென்ஷனை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கவில்லை. ஆனால் இந்த வருஷம் அவர்கள் எம்பிக்களுடைய சேலரி 24% அதிகரித்திருக்கிறார். பென்ஷன் கூட, பென்ஷனே அவர்கள் ஒரு 5000 ரூபாய் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் ஒரே வருஷத்துக்கு. இப்படி தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அவர்கள் ஒரு ஒரு காரியத்தை செய்வதும், இப்படிப்பட்ட ஏழை மக்கள், சாதாரண மக்கள், தனியார் துறையில் வேலை செய்தவர்கள், அவர்களுடைய பென்ஷன் அப்படியே இருக்கிறது, மாறாமல். அவர்களுக்கு வாய்ஸ்லெஸ் பீப்புளாக அவர்கள் இருக்கிறார். நிறைய நேரம் அவர்கள் அங்கே மந்திரிகளை எல்லாம் பார்த்து பேசினாலும் கூட மத்திய அரசாங்கம் அதை பற்றி இன்னும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியாமல் அவர்கள் இருக்க நேரத்திலே நான் அவர்களை வேண்டிக் கொள்வது, நமது மத்திய நிதி அமைச்சர் அவர்களையும் நமது பிரதமர் அவர்களையும் வேண்டிக் கொள்வது, தயவு செய்து நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்த மக்கள் அவருடைய பென்ஷன் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 95 மூலமாக அவர்கள் பெறுகின்ற பென்ஷனை கண்டிப்பாக நீங்கள் அதிகரித்து தர வேண்டும். இப்போது அது குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாயாக இருக்கு. ஒரு 1000 ரூபாய் வைத்து ஒரு 20 வருஷம் வேலை செய்த பிறகு அவருக்கு ஒரு 1000 ரூபாய் பென்ஷன் வருகிறது என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்த முடியாது. தயவு செய்து நீங்கள் இதில் தலையிட்டு நீங்கள் இந்த பென்ஷன் தொகையை நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.